சில பேர்த்தோட லைஃப்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து ரொம்பவே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்குள்ளார ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது, இல்லாட்டினா நம்மளுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்மளோட பாடி சேஞ்சஸ், குறிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பிரெஸ்ட் அண்ட் வெஜைனால வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கும். மேல்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பாடியில் வந்து சேஞ்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்காது. அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் நடக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான பாடி சேஞ்சஸ் நடக்குங்கிற சில பேருக்கு அவேர்னஸே இருக்காது. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் வந்து ஒரு ஏஜ் ஆகிறதுனால அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது, குறிப்பாக நம்ம ஸ்கின் எப்படி சேஞ்ச் ஆகுது ஏஜிங்னால, நம்மளுக்கு பிரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம், டெலிவரி ஆனதுக்கப்புறம், லாக்டேஷன் அதாவது பால் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் நம்ம பாடி பார்ட்ஸில் எப்படி நடக்குது, அதனால் எந்த அளவுக்கு எமோஷ்னலாக அவங்க டேமேஜ் ஆகுறாங்க, இல்லை சைக்காலஜிக்கலாக எந்த அளவுக்கு அவங்க லைஃப் அதை வந்து இம்பேக்ட் பண்ணுது, இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்குள்ளார ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ இதை பற்றி நிறைய பேத்துக்கு ஒரு சோஷியலாக நம்ம ஒரு சொசைட்டியில் வந்து நம்மளுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லை. ஸோ இந்த அவேர்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இது என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும், இது நம்ம லைஃப்பை எப்படி வந்து சில பேர்த்தோட லைஃப்பை எப்படி வந்து அது ஒரு இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்பர் 1, நம்ம ஸ்கின் வந்து ஏஜ் ஆக ஆக எப்படி வந்து சேஞ்சஸ் நடக்குது. நம்மளுக்கு வந்து சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஜெனட்டிக்ஸ்ன்னு நம்ம சொன்னாலும், ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஏஜ் ஆகுறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பட் சில பேருக்கு நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாததுனால நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம், டெலிவரி ஆனதுக்கப்புறம், ஒரு லாக்டேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேபி, செகண்ட் பேபி அப்படின்னு நடந்துட்டு, இல்லை ஒரு ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையும் போது, இல்லாட்டினா நம்மளுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்மளோட பாடி சேஞ்சஸ், குறிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பிரெஸ்ட் அண்ட் வெஜைனால வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ்னால என்ன மாதிரி இம்பேக்ட் நடக்கும்னு பார்த்திங்கன்னா, சில பேர்த்தோட லைஃப்பில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து ரொம்பவே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும், ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்கும். என்ன காரணம்னே தெரியாது, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ரெயின் வரும். இதுக்கு எல்லாமே என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாடி பற்றி இது எப்படி சேஞ்ச் ஆகும், இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத நாலேஜ் வந்து நம்மளுக்கு இல்லாதது தாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு 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 பொருளே நம்ம வாங்குகிறோன்னா, அந்த பொருள் வந்து நம்ம எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கலாம், இது எத்தனை வருஷம் வரைக்கும் வரும், இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம நிறைய வந்து அதுக்கு ரொம்பவே எஃபர்ட் போடுறோம் இல்லைங்களா. பட் நம்ம பாடி பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்தளவுக்கு எஃபர்ட் நம்ம போடுறதில்ல. பட் அதே எஃபர்ட் நம்ம அதை போடும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பாடியில் இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும். 20 இயர்ஸில் இப்படி இருக்கும், 30 இயர்ஸில் இப்படி இருக்கும், 40 இயர்ஸில் இப்படி இருக்கும், 50 இயர்ஸில் இப்படி இருக்குங்கிறத நம்மளுக்கு தெரியறது மட்டும் இல்லாமல் நம்ம பார்ட்னருக்குமே தெரியணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பாடியில் வந்து சேஞ்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்காது. அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் நடக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான பாடி சேஞ்சஸ் நடக்குங்கிற சில பேருக்கு அவேர்னஸே இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு கப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு, இது மாதிரி அவேர்னஸ் இருக்குது, இந்த மாதிரி நாலேஜ் இருக்குன்னா, தே கேன் ஷேர், ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணலாம். பட் 2 பேத்துக்குமே தெரியலங்கும் போது தான் அந்த இடத்துல தான் எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னே தெரியாமல் பிரச்சனைகள் வந்து நிறைய பேத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். இது எல்லா கப்புள்ஸ்குள்ளார நடக்குமான்னு கேட்டால் இல்லை. யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சுத்தமாகவே அவேர்னஸே இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்கலாம். பட் யூஸ்வலி நம்ம பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஆப்வியஸாக சேஞ்சஸ் தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா 50, 60ல் சேஞ்சஸ் தெரியும் நம்ம நினைப்போம். பட் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். இப்போ பிரெஸ்ட்டுன்னு நீங்கள் எடுத்திங்கனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேக் ஆகுறது, பிரெஸ்ட்டு வந்து சைஸ் வந்து சின்னதாகிறதோ பெருசாகிறதோன்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு 30 இயர்ஸில் 40 இயர்ஸில் நம்ம நடந்துட்டு தானேங்க இருக்கும். ஆல் ஆஃப் அ சடன் வந்து நம்மளுக்கு அப்படியே சேஞ்ச் கொண்டு வராதுல்ல. ஸோ இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கிறத கூட நம்மளுக்கு கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த பாடி சேஞ்சஸ் நடக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் நம்மளுக்கு நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வருது இல்லைங்களா. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நம்பர் 1 என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ், அவேர்னஸ். அதாவது நம்மளுக்கு நம்ம பாடியில் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரியணும். உங்கள் பார்ட்னருக்குமே தெரியணும். தெரியலன்னா நீங்கள் ஓப்பனாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். 2வது விஷயம், அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. ஓகே, நம்ம பாடியில் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வரும், ஏஜிங்னால கட்டாயம் நடக்கும். ஸோ இதை எப்படி நம்ம தள்ளி போடலாம், இதை எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம், இதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். 3வது ஸ்டெப், இதில் ஏதாவது நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா, நம்ம தள்ளி போட முடியுமா அப்படிங்கிற ஸ்டெப்ஸை வந்து நம்ம எடுக்கணும்.
4வது ஆப்ஷனுங்க. ஸோ இப்போ நிறையவே காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பிரெஸ்ட் சாகிங்காக இருக்கட்டும், பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன், பிரெஸ்ட் ரிடக்ஷன் சொல்லி நம்மளுக்கு பிரெஸ்ட் சம்மந்தமான நிறையவே வந்து நம்மளுக்கு காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வெஜனாவும், வெஜினல் டைட்டனிங், வெஜினல் நான் சர்ஜிக்கலாக 2 பிரெஸ்ட் அண்ட் வெஜனா 2த்துலேயுமே வந்து நம்மளுக்கு நான் சர்ஜிக்கலாகவும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சர்ஜிக்கலாகவும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4வது ஸ்டெப் ஆப்ஷன். இது உங்களோட பர்சனல் சாய்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இஃப் இட் இஸ் பாதரிங் யூ, அதாவது ரொம்பவே எனக்கு சாகிங்காக இருக்குது மேம், இதனால் எனக்கு ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெஜினல் லாக்ஸிட்டி, ரொம்ப வெஜினா லூஸாக இருக்குது, எனக்கு கர்ப்பப்பை இறக்கமாக இருக்குது, யூரினரி இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிரெஸ்ட் சாகிங் பற்றி ஏதாவது தெரியணும், இல்லாட்டி வெஜினல் லூஸ்னஸ் பற்றி ஏதாவது தெரியணும்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.